ஹாய்! இன்னைக்கு டே இன் மை லைஃப் தான் பார்க்கலாம். காலையில எந்திரிச்சதும் காஃபி குடிச்சிட்டு, இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆதிக்குட்டிக்கு அதிகமாக தோசை தான் பிடிக்கும். தோசைனா அவன் ஈஸியாக சாப்பிடுவான். மற்ற சாப்பாடுனா கொஞ்சம் கஷ்டம். அதனால் அவனுக்காகவே அதிகமாக நாங்கள் தோசை தான் சுடுவோம். தோசை ஊற்றிட்டு அவனுக்கு, அவங்க அப்பாவுக்கு, எனக்கு எல்லாத்துக்கும் தோசை ஊற்றி வச்சுட்டு சாம்பார் இருந்துச்சு. அதனால் காலையில் தோசையும் சாம்பாரும் சிம்பிளாக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு. துணி துவைச்சிட்டு தோசை சுட்டுட்டேவும் துவைச்சி வச்ச துணியெல்லாம் காய போட்டுட்டு மாற்றி மாற்றி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆதிக்குட்டிக்கு அவங்க அப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு தோசை சாம்பார்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். ஆதிக்குட்டி ரொம்ப சாப்பிட அடம் பிடிப்பான். அதனால் அவனுக்கு ஊட்டி விடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவனுக்கும் ஊட்டி விட்டுட்டு அவங்க அப்பா வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் பொறுமையாக உட்காந்து என்னுடைய தோசையை ரசித்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இட்லி பொடினா ரொம்ப பிடிக்கும். நான் வீட்லேயும் அரைச்சிக்குவேன், சில சமயம் கடையிலையும் வாங்கிக்குவேன். இட்லி பொடியில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இட்லி பொடியும் சாம்பாரும் வச்சுட்டு என்னுடைய காலையில் தோசையை ரசித்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியத்துக்கு சமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, மோர் குழம்பு தான் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். அதுக்காக மோர் குழம்புக்கு கொஞ்சம் துவரம்பருப்பும் கொஞ்சம் அரிசியும் ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊறினா போதும். அந்த டைமில் நான் போய் மீதி இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி விளக்கி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போய் பாத்திரத்தை விளக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் அது ஊறட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். பாத்திரம் விளக்குறது தான் கொஞ்சம் எனக்கு பிடிக்காத கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லலாம். எப்படி தான் பாத்திரம் சேருதுன்னே தெரியாது. ஆனால் ஈஸியாக பாத்திரம் சேர்ந்துடும். பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு மோர் குழம்புக்காக தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து உடைக்க போனேன். எப்போவுமே தேங்காய் தண்ணியை மோஸ்ட்லி கீழே விட்டுருவேன். நல்ல தேங்காய் தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்ப தான் தண்ணியை பிடிக்கவே முடியாது. கீழே எப்படியாவது சிந்திரும். ஆனால் அன்னைக்கு எப்படியோ தேங்காய் தண்ணியை பிடிச்சிட்டேன். நான் கொஞ்சம் குடிச்சிட்டு தம்பிக்கு கொஞ்சம் கொடுக்க போனேன். அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்துட்டு மோர் குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிட்டேன். காரம் அதிகமாக வேணாம். ஏன்னா தம்பிக்கு காரம் ஊட்டி விட முடியாது. அதுக்காக காரத்துக்கு 2 சின்ன பச்சை மிளகா மட்டும் எடுத்துட்டு சீரகம் இதை அரைச்சி வச்சுட்டேன். அதுக்காக வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் இன்றைக்கி செய்யலான்ட்டு வெண்டைக்காவை வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு மோர் குழம்புக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுவேன்னா, உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயில் உப்பு ஃபஸ்ட்டு போட்டுருவேன். உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுருவேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அதில் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு உருளைக்கிழங்குல மசாலா நல்லா சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக மோர் குழம்பு செய்ய ரெடி ஆகிட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு தாளிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வதக்கி வச்ச வெண்டைக்காவை எடுத்து போட்டுக்கணும். ஏற்கனவே நம்ம வெண்டைக்காய் வதக்கி வச்சுக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வேகும், அந்த வளவலன்னு இருக்காது. அந்த வதக்கி வச்ச வெண்டைக்காவை எடுத்து போட்டுட்டு நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பு, அரிசி இதெல்லாம் ஊற வச்சுருக்கோம்ல, அதை அந்த தேங்காவோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே மொத்தமாக அரைச்சி கொதிக்க விட்டுறணும். கொதி வந்ததுமேவும் நம்ம தயிரை மோர் மாதிரி கடைஞ்சி வச்சுக்கணும். அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். மோர் குழம்புக்கு அந்த கடைஞ்சி வச்ச தயிரையும் அதோட சேர்த்து கொதிக்க வச்சா மோர் குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் ஆதிக்குட்டி வீட்டில் இருக்க எல்லா விளையாட்டு ஜாமானையும் எடுத்து கொட்டி வச்சுருந்தான். வீட்டவே 2 ஆக்கி வச்சுருந்தான். அது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணும். வீட்டை க்ளீன் பண்ணணும், விளையாட்டு ஜாமான்லாம் எடுத்து வைக்கணும். டெய்லியுமே எத்தனை தடவை விளையாட்டு ஜாமான் எடுத்து வச்சாலுமே அதை கொட்டி தான் அவன் விடுவான். அதனால் அதை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு மாப் போட்டுட்டு இருந்தேன். அப்போ அவன் நான் தான் போடுவேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருந்தான். மாப் போட்டுட்டு அவனையும் குளிக்க வச்சுட்டு சாயந்தரம் தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அவன் சாயந்தரம் தூங்கி எழுந்திரிச்சதும் 2 பேருமே வெளியே வாக்கிங் போனோம். அவனோட சைக்கிளில் தான் அவன் டெய்லியும் ஓட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவான். அவனே உட்காந்துட்டு நான் தான் சீட் பெல்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனே அழகாக சீட் பெல்ட் போட்டுட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான். டெய்லியுமே நாங்கள் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வாக்கிங் போகிறது வச்சுருப்போம். அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், வேலை அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அதுவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு சைக்கிளோட கால் பெடலில் எட்டலை. அதனால் நான் தான் அவனை தள்ளிட்டு போகணும். என்னோட நாள் இன்றைக்கி இப்படி தான் முடிஞ்சுச்சு. பாய்.